குருவே துணை. நம் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு திசை என்ன செய்யும், கன்னியா லக்னத்துக்கு ராகு திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னியா லக்னத்துக்குலாம் ராகு பகவான் படிக்கிற வயசில், இளம் வயசில் ராகு திசை நடந்ததுன்னா, ராகு பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம். ஏன்னா கன்னி புதனோட வீடாகவும், அதே 7ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடம் குருவோட வீடாகவும் இருக்குது. அந்த திசையை இளம் வயசில் நடத்தினா அது பெரிய அளவில் பிள்ளைங்களுடைய படிப்பை பிரம்மாண்டப்படுத்திட்டு போயிடுவார். ஒரு பெரிய லெவல்னால் ஒரு இன்ஜினியரு, டாக்டரோ, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர அளவுக்கு படிப்பை கொடுத்துட்டு போயிடுவார். அதே வாலிப வயசு, திருமண வயசில் வந்தாலும் நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவர், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா சுபகிரகத்தின் வீட்டில் இருக்கிறார். லக்னமும் 7ஆம் இடமும் சுபகிரகத்தின் வீடு. அதே சுபகிரகத்தின் பலனையும் கொடுப்பார், அந்த நேரத்தில் செய்வார். அதே 2ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அதே அந்த 2ஆம் இடத்துல இருந்தாலும் இளம் வயசில் இருந்து திசையை நடத்தினார்னா, அந்த படிக்கிற வயசில் படிப்பை நல்லா கொடுப்பாரு. ஏன்னா வாக்குஸ்தானங்கிறதுனால அது சுக்கரனோட வீடாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர அளவுக்கு படிப்பை கொடுத்துருவார். அதே சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்தார்னா, வாலிப வயசு, திருமண வயசில் இருந்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து திசையை நடத்தினார்னா, கொஞ்சம் சுபகிரகத்தின் தொடர்பு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணுவார் குடும்பத்தில். மற்றபடி வருமானம், போக்குவரத்து, இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுத்துருவார் ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும். 2ஆம் இடம் சுக்கரனோட வீடாக இருக்குது. அதனால் சுபகிரகத்தின் வீடாக இருக்கும்போது எல்லா சுகபோகங்களும், எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருவார். அதே 3ஆம் இடத்துல இருந்தார்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு. அது கெடுதல்கள் செய்யறதுக்கு தான் வாய்ப்புகள். ஒரு செவ்வாய் வீட்டில் ராகு பகவான் இருந்து திசையை நடத்தினார்னா, அது இளம் வயசால் இருந்தாலும் சரி, அது வாலிப வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த செவ்வாய் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த நேரத்தில், அந்த தசை நடக்கிற நேரத்தில் ஏதாவது அந்த ஜாதகத்தில் அவங்க ஜாதக ரீதியாக குருவின் தொடர்போ அல்லது சுக்கரனின் தொடர்போ, இந்த மாதிரி சுபகிரகத்தின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் தான் இந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். அதே சுபகிரகத்தின் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதே 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா, 4ஆம் இடங்கிறது அழியாத சொத்துக்கள், அனைத்து சுகபோகங்களும், வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி சொகுசு கார் பங்களா, இது எல்லாமே 4ஆம் இடம் தான். தாய் ஸ்தானமும் 4ஆம் இடமே தான். ஒரு நல்ல தாய்க்கு ஆரோக்கியம் இதெல்லாம் கொடுக்கணுன்னா ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தார்னா, சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே கொடுப்பாரு. இல்லை பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா இதையெல்லாம் இழக்க செய்வார். அந்த திசையில், அந்த திசையில் ஒன்று தாயாருக்கு கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்துடும், அல்லது சொத்துக்களை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் கெடுதல்கள் செய்வார் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால். சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்தார்னா அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் செய்யாமல் அதுக்கு எதிர்மறையாக நல்ல ஒரு யோக பலனையும் கொடுப்பாரு. என்ன 4ஆம் இடத்துக்கு என்னென்ன சுகபோகங்கள் இருக்கோ அது அனைத்தையும் கொடுத்துருவாரு அந்த ராகு பகவான் தசை நடத்தும்போது. அதே 5ஆம் இடத்துல இருந்தார்னா, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரர் ஸ்தானமும் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து சுபகிரகத்தின் தொடர்பு இல்லாமல் இருந்தார் அப்படின்னா, இந்த பூர்வீகத்தெல்லாம் விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விடுவார். அதே சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் நம்மளுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும். அதேமாதிரி குழந்தைங்களும் தடையின்றி கிடைக்கும். சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது 5ஆம் இடத்துல இருந்தால். பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் இதுக்கெல்லாம் ஏருக்கு மாறாக தான் நடக்கும். அதாவது நன்மை செய்கிறதுக்கு பதிலாக கெடுதல்கள், புத்திரர்கள்னால வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பை கொடுக்க மாட்டார். பூர்வீக சொத்துனால வில்லங்கத்தை உண்டு பண்ணி விடுவார் பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது. இது எல்லாமே ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் செய்வார். அதே 6ஆம் இடத்துல இருந்தார்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னியா லக்னத்துக்கு சனியோட வீடு தான். அதுவும் பாவகிரகத்தின் வீடு. 5ஆம் இடமும் பாவகிரகத்தின் வீடு தான், சனியோட வீடு. 6ஆம் இடமும் சனியோட வீடு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல இருந்தார்னாலும் பாவகிரகத்தோட தொடர்பில் இருக்கப்படாது. பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார் அப்படின்னா, எந்த கிரகத்தையோட தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக வழியை கெடுப்பார். ஏன்னா 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானம், இது ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அதெல்லாமே பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா சத்துருக்களை உண்டு பண்ணுவார், நோய் நொடியை கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு கடன்காரனாக ஆக்குவார். இந்த மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது இதெல்லாம் செய்யக்கூடிய இடம்.
அந்த இடத்துல வந்து சுபகிரகத்தின் தொடர்பு சுபகிரகத்தின் பார்வையோடு இருந்தால் தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்காது. அதே பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் அத்தனை கெடுதல்களும் நடக்கும். ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கும்போது நோய் நொடி எதிர்ப்புகள் இது எல்லாமே வந்து வரும். 7ஆம் இடங்கிறது வந்து குருவோட வீடு. அது குருவோட வீட்டில் இருக்கும்போது ராகு பகவான் நல்லா பிரமாண்டப்படுத்தக்கூடிய கிரகமாக, அந்த குரு வந்து அந்த 7ஆம் இடத்துக்கு மறையாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட்டு. இவங்களுக்கு எந்த வயசில் இருந்து அந்த தசையை நடத்தினாரோ அந்த வயசுக்கு உண்டானது என்ன தேவையோ, இப்போ இள வயசுலனா படிப்பு தேவை, திருமண வயசுனா திருமணம், வாழ்க்கை, குடும்பம் இதெல்லாம் அது எல்லாமே தொடர்போடு இருக்கும்போது இது எல்லாமே கொடுத்துருவார். பாவ தொடர்போடு இருக்கும்போது கொஞ்சம் பின்தங்கி இழுத்து சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். அதே 8ஆம் இடத்துல இருந்தார்னா, 8ஆம் இடங்கிறது செவ்வாய் வீடே தான் கன்னியா லக்னத்துக்கு. அப்போ அந்த செவ்வாய் வீட்டில் இருந்தார்னா கெடுதல்கள் செய்யறதுக்கு தான் வாய்ப்பு வரும். செவ்வாய் வீட்டில் செவ்வாயோடைய சேர்ந்தோ அல்லது சனியோட சேர்ந்தோ பாவகிரகத்தின் தொடர்போடு சேர்ந்து இருக்கும்போது கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். அதே வந்து சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது கெடுதல்கள்னால் என்ன, 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், மாங்கலி ஸ்தானம், இதெல்லாம் ஆயிலை கெடுக்கிறதுக்கு பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் அந்த திசை நடக்கும்போது ஆயிலை கெடுப்பார், மாங்கலியத்தை கெடுப்பார், இதெல்லாம் பண்ணுவார். அதே சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது இதெல்லாம் கெடுக்க மாட்டார். இதெல்லாம் வந்து விரிவுபடுத்துவார், நல்லது செய்வார். 8ஆம் இடத்துலேயே இருந்தாலும் நன்மை தான் செய்வார் ராகு பகவான். அதே வந்து 9ஆம் இடத்துல இருந்தார்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னியா லக்னத்துக்கு வந்து சுக்கிரனோட வீடு. அப்போ இந்த சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது நன்மை தான் செய்வார். சுக்கிரன் வந்து யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதியாக வராரு, 9ஆம் இடமாகவும் வருதா. அப்படி வரும்போது நன்மை தான் செய்வார். சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது சுக்கிரனுடைய தொடர்போ அல்லது சுக்கிரன் வந்து அந்த வீட்டுக்கு மறையாமல் இருந்தாலோ, ராகு பகவான் வீட்டுக்கு, ராகு இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது, 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் இல்லையா. அப்போ தந்தைக்கு ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. அதே பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் அதுவுமே கெடுறதுக்கு வாய்ப்பு வரும். தந்தை பாக்கியங்கள், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே தடைபட்டு போகும். அதே 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாருன்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து புதனோட வீடு. அந்த புதனோட வீட்டில் இருக்கும்போது நன்மை தான் செய்வார். அதே சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்து அந்த திசையை நடத்தினார்னா பெரிய லெவலில் பிரமாண்டப்படுத்திடுவார். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது அவங்க அந்த 18 வருஷம் வந்து தொழில் செய்கிற, என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்த நேரத்தில் அவங்கள வந்து கோடீஸ்வரன் ஆக்கி விட்டு போயிடுவார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் கோடீஸ்வர யோகத்தை, அதாவது மிகவும் ஏழ்மையில் இருந்தாலும் கூட அவங்க வந்து கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுத்துருவாரு. அதே பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தாருன்னா கொடுக்க மாட்டார். பாவகிரகம்னா சனி பகவான், செவ்வாய், சூரியனோடு சேர்ந்தாலும் சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக வந்துடுவார் கன்னியா லக்னத்துக்கு. அப்போ சூரியனோடு சேர்ந்தாலும் அதுக்கு வந்து பாவகிரகத்தின் தன்மை தான். அப்போ அந்த அதை எல்லாத்தையும் இழக்க செஞ்சிருவார் அந்த திசை முடியறதுக்குள்ள. என்னென்ன நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற சொத்து சுகம் மற்றது எல்லாமே நல்ல தொழில் அமையாது. இந்த மாதிரி பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது, சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது இது பிரமாண்டப்படுத்தி கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். சுபகிரகத்தின் தொடர்புனா சுக்கிரனோட தொடர்பு, குருவோட தொடர்பு, குருவோட பார்வை, இந்த மாதிரி வளர்புற சந்திரனோட பார்வை, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அதே தனித்த புதனோட பார்வை இருந்தாலும் இவர் நன்மை செய்வார். ஏன்னா 10ஆம் அதிபதி புதனாக வராரு. அதனால் அவங்க வந்து தொழிலில் வந்து பெரிய லெவலில் பிரமாண்டப்படுத்தி கோடீஸ்வரன் ஆக்கி விட்டு போயிடுவார். அதே 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா, 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடக வீடு, சந்திரனோட வீடு. அங்கே இருந்தாலுமே வந்து லாபஸ்தானம். அது லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ராகு பகவான் இருந்தாருன்னா சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யும் தொழிலில் லாபத்தை கொடுப்பார். இல்லை அப்படின்னா லாபத்தை கொடுக்க மாட்டார், நஷ்டத்தை உண்டு பண்ணுவார் அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது. ஏன்னா நம்ம தொழில் செஞ்சு லாபம் ஈட்டணும்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். 11ஆம் இடத்துல பாவகிரகத்தின் தொடர்போடு ராகு இருந்தாருன்னா அதை எல்லாம் இழக்க செய்வார். இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சதெல்லாம் இழக்க செஞ்சிருவார். அதே 11ஆம் இடத்துல இருந்து சுபத்தன்மையோடு இருந்தாருன்னா அவர் நல்ல பெரிய லெவலில் வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார். அதே 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாருன்னா, 12ஆம் இடங்கிறது வந்து சூரியனோட வீடு. இந்த சூரியனோட வீட்டில் ராகு பகவான் இருந்தாருன்னா கெடுதல்கள் செய்யறதுக்கு தான் வாய்ப்பு வரும். ஏன்னா விரயஸ்தானம் தான் 12ஆம் இடங்கிறது. அந்த சூரியனோட வீட்டில் இருந்து பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பாரித்து வச்சதெல்லாம் வந்து
விரயம் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் சூரிய பகவான் வந்து செய்வார். சூரியன் பண்ணட்டா அதுக்கு ராகு பகவான் செய்வார். ராகு பகவான் வந்து திசை நடத்துகிற வரைக்கும் கெடுதல்கள் செய்வார். அவர் சுபத்தன்மையோடு இருந்தார்னா நீ எந்த வீட்டில் இருந்தாலும் கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஆனால் பாவகிரகத்தின் தன்மையோடு இருந்தார்னா அதனுடைய திசையில் எந்த வயசில் இருக்கிறாரோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி செய்வார். மற்றபடி வந்து பாவகிரகத்தின் தொடர்போடு எல்லாருக்கும் ராகு பகவான் இருந்து திசை நடத்தக்கூடாது அப்படின்னு வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.